10 சனி பகவான் பார்க்கிறார். 10 சனி பகவான் பார்க்கும் பொழுது உலக புகழ் பெறப்போறாங்க. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். நான் அப்படி நடந்து வரணும் சார். என் டீம் மெம்பர்ஸ் இந்த பக்கம் இருந்து ஒரு பூ போடுவாங்க, அந்த பக்கம் இருந்து பூ போடுவாங்க. நான் அப்படி ஜெனரல் மேனேஜராக நடந்து வரணும் சார். 4ஆம் இடத்து சனி பதவியை தருவார், தூக்கத்தை பிடுங்கி விடுவார். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பிறக்க இருக்கு. இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். உலகம் ஃபுல்லா இந்த விஷயத்தை பிராண்ட் பண்ணது நம்ம ரெட்ரோ ஆன்மீகமும் அடியேனும் தான். இந்த சனிப்பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். மீனம் என்பது குருவினுடைய ராசி. குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது. மீனராசியில் எழுந்தருளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்கள் எல்லாம் தரப்படுறார். காரணம் என்னன்னா, குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை இருந்தா. அவ்வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப்போகிறது. அவர்களுக்கு வெளிநாட்டு பயணமாகட்டும், குழந்தையாகட்டும், அல்லது திருமணமாகட்டும், வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பராக வச்சிருக்க போறார். ஸோ ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத பார்த்துடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சியில எந்த மாதிரியான பிளஸ்லாம் இருக்கும்? ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் பிருந்தா. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். நான் அப்படி நடந்து வரணும் சார். என் டீம் மெம்பர்ஸ் இந்த பக்கம் இருந்து ஒரு பூ போடுவாங்க, அந்த பக்கம் இருந்து பூ போடுவாங்க. நான் அப்படி ஜென்ரல் மேனேஜராக நடந்து வரணும் சார். நல்லா இருக்கா? கேட்குறப்ப நல்லா இருக்கா? ஓகே. ஸோ நீங்கள் ஜிஎம் ஆகிட்டீங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? என்ன இது திடீர்னு ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு கனவு கனவாக இருக்கும்போதே சுகமாக இருந்தது. ஒரு கனவு நிஜமாயிடுச்சுன்னா அதை நிஜமாக தாங்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சுக்கோங்கண்ணே. 4ஆம் இடத்து கனவு என்ன ப்ரமோஷன் கொடுத்துட்டாரு, வந்த உடனே கொடுத்துருவார். கொடுத்துட்டு தான் ஆமாம் மற்றதெல்லாம் என்ன ஏயா நான் பாட்டுக்கு டீம் மெம்பராக ஜாலியாக இருந்தேன், டீம் லீடர் ஆக்கி விட்டானுங்களா. இப்போ டீம் லீடர்னா எப்படி சிரிக்கணும்? அவ்வளோதான் சிரிக்கணும், ரொம்ப சிரிக்கக்கூடாது. டீம் லீடர்னா என்ன பேசணும்? அவ்வளோதான் பேசணும், ரொம்ப பேசக்கூடாது. டீம் லீடர் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆமாம், எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம், கம்பெனிலாம் மூணதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஏன்னா நீங்கள் டீம் லீடர் அப்படிங்கிற மாதிரி. ஒரு படத்தில் விவேக் போய் சொல்லுவார்ல, அழுவாத கேங் லீடர் அப்படிங்கிற மாதிரி. 4ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார்? ஜிஎம் ஆக்கிட்டார். ஜிஎம் ஆக்கினவர் என்ன பண்ணுறார்? இப்போ மார்னிங் மீட்டிங்கு ப்ரெசென்ட் பண்ணோம். உங்களுக்கே தெரியாது இப்போ என்ன செய்ய போகிறோம். நமக்கு இங்கிலீஷும் கொஞ்சம் பாதி, தமிழும் கொஞ்சம் பாதி. இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியலையே. எந்நேரமும் ஒர்க் டென்ஷன். நைட்லாம் உட்காந்து டீம் மெம்பரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பாப்பா வந்து மார்னிங் குவாலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுவல, அவன் வந்தால் என்ன தாண்டா கேட்பான், தயவுசெய்து ப்ளீஸ்ரா அப்படிங்கிற மாதிரி. இந்த 4ஆம் இடத்து சனி பகவான் ரொம்ப ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனிலாம் சொல்கிறோம். உண்மையில் என்னென்னா, ஓவர் ஒர்க்லோடில் உன் வேலையை வேணாம் ஒன்று வேணாடா, நான் திரும்ப பழையபடி அப்பர் சென்டாக போய் சேர்ந்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுவார். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பீங்க. 4இல் இருக்கின்ற சனி பகவான் 4, 5, 6 இப்போ ஓவர் ஒர்க்லோடு அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, எதை துறக்கவும் தயார், எனக்கு தேவை நிம்மதிங்கிற மாதிரி மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த பிளானட்டை விட்டே நான் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. 5, 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதில் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா அப்படின்னா, இவங்க மட்டும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 சனி பகவான் பார்க்கிறார். 10 சனி பகவான் பார்க்கும் பொழுது உலக புகழ் பெறப்போறாங்க. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, அந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு புலியாட்டம் தான். ஏன்னா தென்னாட்டு வேங்க தான் ஒத்துக்கோங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் தென்னாட்டு வேங்க தான். இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், எல்லாத்தையும் மொத்த உலகையும் கரைத்து குடித்து விட வேண்டும்னு ஒரு வெறி. 10 சனி பகவான் பார்க்கும் பொழுது உலக புகழ். நீங்கள் என்ன வேணா இருங்க, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மிகப்பெரிய ஆள் நீங்கள் தான். யாரை வேணா இருங்க, அந்த இடத்த நீங்கள் உங்களை தவிர யாரும் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஒரு 10ஆம் இடத்துல பார்க்குறாரு. அடுத்து உடம்பை பார்க்குறாரு. உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுது, உடம்புல தான் லைட்டாக அப்படியே இந்த மிதிச்சா ஒருத்தன் என்னையா செய்யுது, பெரிய மைனஸாக தான். உடம்பை பார்க்கும்போது உடம்பு டல்லாகி, ஏன்னா உடம்பு ஈடு கொடுக்கணும், அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் ஃபுட்டு சாப்பிட்ணும், ஃப்ரூட் சாப்பிட்ணும். இவங்களை பார்த்துக்கிறதுக்குனே 2-3 பேர் வேணும். அப்படி நடுவில் ஏதாவது ஷூட்டிங்க்கு நடுவில் போய் ஒரு சூப்பை குடிக்கணும்,
ஃப்ரூட்ஸை சாப்பிட்ணும். இவங்கள ஒரு ஆள் அப்படியே அந்த கோழி சண்டைலாம் அப்படி பார்த்து கூட்டு போவாங்கல்ல, அப்படியே அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கணும். இவங்க ஒரு போர்க்கண்ட சிங்கம் மாதிரி. ஸோ இவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உடலை பேணுதல் மட்டும்தான் பெரிய சேலஞ்ச். மற்றபடி மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு செல்வார். இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றமும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் இருக்கும். ஏன்னா தான் டீம் லீடர் ஆகிட்டீங்களா. ஸோ சேலரி வைஸ் ரேட்டோ டபுள் சிட்டிஸ் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே தான். இப்போ ஒரு படத்தில் முத்து படத்தில் ஒரு கடைசி சீன் மாதிரி தான். ஐயா இது எதுக்கு எங்கிட்ட கொடுக்குறீங்க, இது இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ உனக்கு என்ன வேணும், எனக்கு நிம்மதி தான் வேணும், இதால் எதை வேணால் வாங்கலாம்னு சொன்னீங்க, இப்போ நிம்மதி அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே கேட்டுப்பீங்க. ஜிஎம்மானா எல்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்க, இப்போ உனக்கு நிம்மதி இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி. 4ஆம் இடத்து சனி பதவியை தருவார், தூக்கத்தை பிடுங்கி விடுவார். இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இவர்கள். ஒன்றும் பண்ண முடியாது, சனியே துணை. சனி காலிலே விழுந்து கிடக்கணும். ஸோ அப்போது திருநள்ளாறு போனோம், அகத்தீஸ்வரர் கோயில் போனோம், அங்கே போயிட்டு என்ன பண்ண பொலிச்சொலூர் அகத்தீஸ்வரர் கோயில் போனோம், அதெல்லாம் சென்று வழிபட வேண்டும். சனி பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாகா அந்த மந்திரம் மட்டும் சொல்லணும். கருங்குவளை மலர்கள், கருநீல மலர்கள் சனி பகவானுக்கு சாட்டணும். எள்ளு சாதம் போடும். சனி பகவானுக்கு தெர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் உங்களுடைய எந்த ப்ராசஸும் ஒர்க் அவுட் ஆகுது. அன்னதானம் பண்ணும், ரியலாக ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 95 மார்க் தான். டீம் லீடர் ஆகிட்டீங்களா, மீதி 5 மார்க் ஏன் போச்சு, தூங்க விட மாட்டேங்கிறாங்க சார், அதனால போச்சு சார். அதாவது போன சனி பயிற்சிக்கும் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சிக்கும் அதாவது எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கும், எந்த அளவுக்கு மைனஸ் இருக்கும்? இதில் என்ன அர்த்தம் அவங்க கேட்குறாங்க நெறியாளர்னா, ஒரு விஷயம் என்னென்னா, போன வருஷம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, சனி பயிற்சி முடிஞ்சதுன்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தை படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் 6 தான் வருது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 2 ஒன்று தான், முறைகள் வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருக்கணிதத்தை பின்பற்றுறவங்களுக்கு நடக்கின்ற அதே கும்பம் டு மீனம் டிரான்சிஷன் தான் இந்த வருடம் நடக்கவிருக்கிறது. ஆனால் அது பாரம்பரியம், சித்தர்களின் வாக்கு என்பதை வாக்கியம் என்று சொல்கிறோம். அது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம்னு சொல்கிறோம். மேட்ரு என்னமோ ஒன்று தான். ஆனால் பெருவாரியான ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் வாக்கியத்தை பின்பற்றுபவர்களாகவும் உலகளாகிய அளவில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு எங்களுக்கும் சொல்லுங்கள், வாக்கியத்துக்கும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியாகவும் நம்ம இந்த பதிவை தொடங்குகிறோம். ஸோ அவ்வகையில் இது மார்ச் 6. ஸோ இப்போ நம்ம புதுசாக இப்போ சனிப்பெயர்ச்சி வந்ததாக நீங்கள் நினச்சிக்கிங்க. ஸோ அப்போது அவ்வகையில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் புனிதர் பட்டம் பெறுகிறார். அது என்ன புனிதர் பட்டம்? ஏன்னா குருவினுடைய வீடு அது, அங்கே எந்த கிரகம் போனாலும் புனிதர் பட்டம் தான். குருவுடைய வீட்டுக்கு சென்ற சனி பகவான் வழக்கம் போலவே 3, 7, 10 பார்க்குறார். அவ்வகையில் காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடமாகப்பட்ட ரிஷபத்தை முதல்ல பார்த்துடுறார். உலகிற்கே பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி, அதாவது சுப செலவுகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு இந்த சும்மா செலவு பண்ணால் பிடிக்காது. இந்த பந்தா காட்டுறதுக்கு வேலைலாம் அதெல்லாம் பிடிக்காது. எல்லா ஃபியூஸையும் பிடிங்கி விட்டுருவார். வேலை செய் சம்பாதி, அவ்வளோதான். இந்த பெருமைக்கு அந்த கதைலாம் அவருக்கு பிடிக்காது. ஸோ சனி பகவான் அடுத்து உலகிற்கே 6ஆம் இடமாகப்பட்ட கன்னியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில். அப்போ பெரும்பாலும் உழைப்பாளிகளுடைய ஓவர் டைமு, ஊதிய உயர்வு இதெல்லாம் பண்ணி அவங்க கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். இந்த வருடத்தையே பிருந்தா, இந்த பயிற்சியை ஒரு வரியில் சொல்லணுன்னா உழைப்பின் பயிற்சின்னு வச்சுக்கலாம். உழைப்பின் பயிற்சி வகையில் யாருக்கெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ, அல்லது யாரெல்லாம் இப்போ புதிய புதிய விஷயங்களில் இன்வால்வ் நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார், எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சேர்த்து ஒரு 5 பவுன் போட்டுருன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு 5 பவுன் போகணுன்னா யூனிட் ஒர்க் அனதர் 2 இயர்ஸ் அப்படின்னா, அப்போது இன்னும் நிறைய ஓவர் டைம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை, புதிய தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, தன்னுடைய பலத்தை தான் தெரிந்து கொள்ளும் அளவு, எனக்கு இவ்வளோ நல்லா இது வரும்னு எனக்கு இப்போ தான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு, உங்களுக்கு இருக்க இன்னர் ஸ்கில்லை தூண்டுறது போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் செய்வார். பொதுவாகவே குருவினுடைய வீடு என்பதால் குரு என்ன வேலையை செய்கிறாரோ இருந்தால் அதை சனி செய்வார். குருவினுடைய வேலை என்ன? எல்லாருக்கும் சொல்லித்தர்றது. இப்போது தீய வழிகளில் செல்ல விடமாட்டார். அப்போ குரு என்ன பண்ணுவார்? ஒரு வாத்தியார் மாதிரி நடந்துப்பார். ஒரு சின்ன ஒழுக்க குறைவான ஒரு பொய் சொல்ல எதையுமே என்டர்டெயின் பண்ண மாட்டார். ஸோ பெரும்பாலும் இந்த 2.5 வருடத்தில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடுகள் குறையும். இந்த 2.5 வருடத்தில் மக்களுடைய ஒழுக்கத்தின் சதவிகிதம் அதிகரிக்கும். ஜிம்முக்கு போகிறவங்க கவுண்ட் அதிகமாகும். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே போன்றவர்கள் அதிகமாகும். வாய்மை நேர்மையெல்லாம் மதிப்பு பெறும். மக்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம்
உண்மை, வாய்மை அந்த மாதிரி இடம். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி நிறைய பலன்களை தரப்போகிறது. கரெக்டான மெத்தடில் உங்களுடைய கையை ஊனி நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?